அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024ஆம் ஆண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 1 ஏப்ரல் 2024லேருந்து 30 ஏப்ரல் 2024 மாலை 5 மணி வரை இந்த ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னும், எக்ஸாமினேஷன் ஃபீஸை டிரான்சாக்ஷன் பண்ணுவதற்கு 2 மே 2024 இரவு 11:50 மணி வரை நீங்கள் பணம் செலுத்தலாம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரலுக்கு 2500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னும், பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 2000 ரூபாயினும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ் இருந்தால் அவங்களுக்கு 800 ரூபாயும், தேர்ட் ஜெண்டராக இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் எதுவும் இல்லை என்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஆன்லைன் மூலமாக செய்வதற்கு 3 மே 2024 மற்றும் 4 மே 2024 இரவு 11:50 மணி வரையும், எக்ஸாமினேஷன் டேட்ஸ் டென்டேட்டிவாக 3 ஜூன் 2024லேருந்து 25 ஜூன் 2024 வரை டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டியூரேஷன் 180 நிமிஷங்கள், அதாவது 3 ஹவர்ஸ், நோ பிரேக் பிட்வீன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டைமிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 9லேருந்து 12 மணி வரையிலும், செகண்ட் ஷிஃப்ட் 2 மணிலேருந்து 5 மணி வரையிலும் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரு, டேட்டு, ஷிஃப்ட்டு பற்றின டீட்டெயில்ஸு அது ஹால் டிக்கெட்டில் வரும்போது தெரிஞ்சிடும் அப்படின்னும், அதே மாதிரி ரிசல்ட்ஸு எல்லாமே msuniv.ac.in அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு, டிஎன் செட் 2024ஓட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஆன்லைன் மோடில் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் தேவைப்படும், அதை எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 கேபிலேருந்து 200 கேபி வரையிலும், சிக்னேச்சர் 4 கேபிலேருந்து 30 கேபி வரையும், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு சைஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வரும்பொழுது கலரில் இருக்கணும். உங்கள் ஃபேஸ் 80% தெளிவாக தெரிய வேண்டும். மாஸ்க் எதுவும் இருக்கக்கூடாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறது டெபிட் கார்டோ அல்லது கிரெடிட் கார்டோ, நெட் பேங்கிங்கோ அல்லது யூபிஐயோ நீங்கள் அதன் மூலமாக செலுத்த வேண்டும் அப்படின்ற தகவலும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் பேஜ் நீங்கள் பேமெண்ட்டு செலுத்ததுக்கப்புறம் தான் வரும் அப்படின்றதும், அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி அது பிரிண்ட் அவுட் நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற தகவலும் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், பிசி, எம்பிசி இவங்களுக்கு 55% நீங்கள் எடுத்துருக்கணும் வித்தவுட் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ்க்கு 50% வித்தவுட் ரவுண்டிங் ஆஃப் மாஸ்டர்ஸ் டிகிரியில் இது நீங்கள் எடுத்திருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் 55% மாஸ்டர்ஸ் டிகிரியில் அவங்க எடுத்திருக்கணும். அதே மாதிரி 50% எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ், தேர்ட் ஜெண்டர் இவங்க 50% எடுத்திருந்தால் போதும். இவங்களுக்கு ஒன்ஸு இந்த ஸ்லெட்டு பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்க இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீஷன் பண்ணதுக்கான எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. செட்டு எழுதுகிறவங்களுக்கு நோ அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் இந்த செட் எக்ஸாமுக்கு வருதுன்னா, ஃபஸ்ட் பேப்பர் ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட். இது பேப்பர் 1 பிஜி சப்ஜெக்ட், அதாவது ஆந்த்ரோபாலஜி, அரபிக், ஆர்கியாலஜி, கெமிக்கல் சயின்சஸ்ன்னு போட்டு மொத்தத்தில் 43 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இது நீங்கள் அவங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன்,
அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட் பேப்பர் மொத்தம் 100 மதிப்பெண்கள் 50 கொஷின்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஜென்ரல் நாலேஜ், டீச்சிங் கேப்பபிலிட்டிஸ், ரிசர்ச் ஆப்டிடியூட் இந்த சம்மந்தப்பட்டதும். பேப்பர் 2க்கு வந்து 200 மதிப்பெண்கள் 100 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது வந்து பிஜி சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்டில் தான் இந்த கொஷின்ஸ் வரும் அப்படின்றதும். இது எல்லாமே 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன். இந்த 3 மணி நேரத்தில் பிரேக் எதுவும் கிடையாது. எல்லா கொஷின்ஸும் கம்பல்சரி அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்னு அதில் கொடுத்துருக்காங்க. இங்கே மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் இங்கிலீஷு. அதே மாதிரி பேப்பர் 2க்கு வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்டில் தமிழ், அரபிக், ஹிந்தி, மலையாளம், சான்ஸ்கிரிட், தெலுங்கு அண்ட் உருது அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த சப்ஜெக்டில் அந்த லாங்குவேஜில் வரும்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கூகுளில் போயிட்டு மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி டிஎன் செட் எக்ஸாம் 2024ன்னு டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரிசல்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. வெப்சைட்டில் ஸ்க்ரோலிங்கில் டிஎன் செட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கிற இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே உங்களுக்கு ஹோம், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், கான்டாக்ட் அஸ்ன்னு 4 காலம் இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்னென்ன டேட்ஸு எங்கெங்கே சப்மிட் பண்ணுறது அது எல்லாமே லாஸ்ட் டேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் அஸில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து நம்மளுடைய நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதற்கான ஸ்டெப்ஸு வந்து அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ற 3 ஸ்டெப்பு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிடணும். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்டச்சா போட்டு சைன்இன் கொடுத்தோம்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. அது முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு ப்ரொசீஜர்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும், டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 2500, பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 2000, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடிக்கு 800, தேர்ட் ஜென்டராக இருந்தால் ஃபீஸ் எதுவும் இல்லை. ஃபில் பண்ணுறதுக்கு வேலிடான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ரொம்ப தேவை. அடுத்தது ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர், இது இரண்டுமே வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும்னு. பாஸ்போர்ட் சைஸ்க்கு வந்து அவங்க ஃபைல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சருக்கும் அதனுடைய ஃபைல் சைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ மூலமாக நீங்கள் செலுத்தலாம். அந்த செலுத்துறதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் வச்சிட்ருங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு உங்களுக்கு யூசர் நேம், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வச்சுட்டு தான் நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக லாகின் பண்ணலாம். அதனால் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பாஸ்வேர்டு வந்து 8லேருந்து 13 கேரக்டர் வரைக்கும் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நியூமரிக் வேல்யூ இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருந்து இது எல்லாத்தையும் நீங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும். இன்கேஸ் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ், அதாவது எஸ்எம்எஸ்ஸாக வரும். அப்படி இல்லைன்னா இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ரீசெட் லிங்க் வரும். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஐ ஹவ் டவுன்லோடட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆஃப் டிஎன் செட் 2024 இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு, படித்து பார்த்துட்டுங்கன்றதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த டிக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டைவர்ட் ஆகிடும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் நேம் இன் இங்கிலீஷில் உங்களுடைய நேமும் அதுக்கப்புறம் இனிஷியலும் போட்டுருங்க. கேண்டிடேட்ஸ் நேம் இன் தமிழுக்கு நீங்கள் கீழே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் லிங்க்கு வந்து இருக்கும். அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். அதை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இனிஷியலும் அதே மாதிரி அங்கே போட்டுட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துட்டு இனிஷியல் அங்கே கொடுத்துருங்க. மதர்ஸ் நேம் கொடுத்துட்டு இனிஷியல் அங்கே கொடுத்துருங்க. அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஐடென்டி டைப்பில்
உங்களுக்கு ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆதார் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருங்க. அட்ரஸ் லைன் 1ல் உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, அட்ரஸ் 2ல் நீங்கள் எந்த ஊர் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் கொடுத்துருங்க. அப்புறம் கண்ட்ரி இருக்கும், கண்ட்ரியில் இந்தியா செலக்ட் பண்ணிங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. பின்கோடு, இமெயில் அட்ரஸ் வந்து வேலிடான இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸில் நீங்கள் அதை கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கிற அதுவும் வேலிடான மொபைல் நம்பர் நீங்கள் அதில் கொடுத்துருங்க. மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்தது ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். அது வந்து ஆப்ஷனல். சப்போஸ் உங்களோட கான்டாக்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா இங்கே சேம் ஆஸ் அபவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அப்படி இல்லைனா பர்மனெண்ட் அட்ரஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா அட்ரஸ் லைன் 1ல் உங்களுடைய வீட்டு நம்பரு, தெரு, அதுக்கப்புறம் எந்த ஊர் அந்த டீட்டெயில்ஸ் போட்டுட்டு கண்ட்ரி வந்து இந்தியா போட்டுங்க. ஸ்டேட்டு தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. பின்கோடு போட்டுருங்க. பாஸ்வேர்டு போடும்போது 8லேருந்து 13 கேரக்டர் இருக்கணும். அதில் அட்லீஸ்ட்டு ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு நியூமரிக் வேல்யூ அதாவது நம்பர்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மொத்தம் சேர்த்து 8லேருந்து 13 கேரக்டர் இருக்கணும். பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன போட்டிங்களோ அதை இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். கேப்டச்சா இருக்கும். அந்த கேப்டச்சாவில் என்ன இருக்கோ அதை வந்து மேலே கேஸ் சென்சிட்டிவ் அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸ் போட்டு நீங்கள் கீழே இருக்கிற சப்மிட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இந்த டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் அதை பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த செக்லிஸ்ட்டில் டிக்கை கொடுத்துருங்க. அதே மாதிரி ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், மதர் நேம், இமெயில் அட்ரஸ்ன்னு எல்லாத்தையும் நீங்கள் டிக்கு கொடுத்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது தவறுதலாக இருந்ததுன்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போயிட்டு எங்கே தவறு நடந்திருக்கோ அதை சரி பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கீழே வந்து இன்னொரு செக்லிஸ்ட் இருக்கும், ஐ அக்ரின்னு. அதாவது இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் படித்து பார்த்துட்டு இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்றது தான் ஐ அக்ரி. அந்த ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு 1 டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்கிற ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதை என்ட்ரு பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஓடிபி வரலன்னா இங்கேயே வந்து ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அந்த ரீசெண்ட் ஓடிபியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மொபைல் நம்பரில் அது வந்திருக்கா பாருங்கள். அந்த வந்த நம்பர் அதாவது ஓடிபியை வந்து மேலே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வெரிஃபை ஓடிபி கொடுத்துடுங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது வந்து TNSET 2024 யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்றதும் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் இதுதான் நம்மளுக்கு யூசர் நேமாக வரப்போகுது. இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நேம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். அங்கே கீழே கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் நோட் அப்ளிகேஷன் நம்பர் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்னு. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு யூசர் நேமாக வரும். நம்ம பாஸ்வேர்டு கொடுத்ததை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறதுக்கப்புறம் கீழே கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட் த ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம பண்ண அந்த விண்டோ வந்துடும். இங்கே வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். பாஸ்வேர்டு வந்து 8லேருந்து 13 கேரக்டரில் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோயர் கேஸ் லெட்டர், ஒரு நியூமரிக் வேல்யூ, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி 8லேருந்து 13 கேரக்டரில் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருப்போம். அந்த பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்டச்சாவை மேலே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சைன்இன்னை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே வந்து ஹோமு, சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் அவுட்டுன்ற காலம் வரும். அதே மாதிரி உங்களுடைய நேமு, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் மேலே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டட்னும், அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபீ பேமெண்ட்டும் இன்னும் இன்கம்ப்ளீட்டுன்ற டீட்டெயில்ஸும் வந்துடும். கீழே வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். இங்கே வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடும். அதாவது காண்டாக்ட் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே.
பர்சனல் டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, எக்ஸாம் அண்டு ஜோன் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட் அப்லோடு, ஃபைனல் சப்மிட் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம முடிக்கணுன்றதும் அதில் வந்து காமிச்சிடும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸ் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ண பொறுத்து நேஷ்னாலிட்டி செலக்ட் பண்ணிங்க, ரிலீஜியன், கம்யூனிட்டி, அதே மாதிரி நீங்கள் பர்சன் வித் டிசேபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி இருந்ததுன்னா எஸ்ன்னா எஸ்ஸு கொடுங்க, நோன்னா நோ கொடுங்க. எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா என்ன பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி இருக்குன்றத அங்கே வந்து நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இல்லையான்றத எஸ்ஸு நோன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன், இந்த செக்ஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்கும். எஸ்ஸாக இருந்தால் எஸ்ஸு கொடுத்துருங்க. அப்படி இல்லை நான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும்னா நோ கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் இதே கொஷின் கேட்கும். அப்போ வந்து எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இப்போது எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் வந்து ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் எம்ஏவா எம்எஸ்சியா அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நேம் இங்கிலீஷா, தமிழா, மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரி அந்த டீட்டெயில்ஸை இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. பாஸ் ஸ்டேட்டஸில் வந்து ஏற்கனவே பாஸ்டா இல்லை அப்பியரிங்கான்றதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாஸிங் வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம் ஏற்கனவே பாஸ் பண்ணியிருந்தால் அந்த இயர் போடுங்க. அப்படி இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் எப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களோ அதை போடுங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் இந்தியாவா இல்லை அவுட் சைடு இந்தியாவான்றதை செலக்ட் பண்ணிவிடுங்க. யூனிவர்சிட்டி நேமை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. முடித்ததுக்கப்புறம் சேவ் அண்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது எக்ஸாம் அண்டு ஜோன் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து டிஎன் செட்டுக்கு என்ன சப்ஜெக்ட் நீங்கள் ஆப் பண்ண போகிறீங்க, இங்கிலீஷா, தமிழா, மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரின்றத சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபார் எக்ஸாம் ஜோன் இருக்கும். அதில் கொடுத்துருக்கிற எந்த ஜோன்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஜோனை கிளிக் பண்ணிவிடுங்க. செகண்ட் சாய்ஸ் வந்து அடுத்தது என்ன ஜோனோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோடு வரும். இந்த டாக்குமெண்ட் அப்லோடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சப்மிட்டை கொடுத்துட்டிங்கன்னா கடைசியாக ரிவ்யூ பேஜ் வந்துடும். இந்த ரிவ்யூ பேஜில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், கேண்டிடேட் நேமு, அப்ளிகேஷன் நம்பர், தமிழில் இருக்கிற கேண்டிடேட் நேமு, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, பர்சன் வித் டிசேபிலிட்டி கேட்டகரி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே இருக்கிற கேப்டச்சா என்ன இருக்கோ அதை வந்து மேலே என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணிட்டோமான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா இது சப்மிட் ஆகிடும். சப்போஸ் நோ கொடுத்தீங்கன்னா வேறு எதனா கரெக்ஷன்ஸ் இருந்ததுனால நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் தான் வரும். அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணதாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இந்த பார்ட் ஆஃப் சப்மிஷனில் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு வரும். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் இன்கம்ப்ளீட்டுன்னு இருக்கும். இப்போ அந்த ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கீழே வந்துடும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸை பே பண்ணுறதுக்கான லிங்க்குக்கு அது போயிடும். யூசர் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு கேண்டிடேட்டோட நேம் வந்துடும், அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும், மொபைல் நம்பர் வந்துடும், ஃபீஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு வந்துடும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கலெக்ஷனுக்கு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டோட அந்த லிங்க் வந்துடும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் வேணான்னா கேன்சல் கொடுத்துட்டு நீங்கள் டைவர்ட் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சு பேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதனுடைய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் டெபிட் கார்டோ, நெட் பேங்கிங்கோ, வேலெட்டோ, யூபிஐயோ, நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிஎஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். நேமு, அப்ளிகேஷன் நம்பர், மொபைல் நம்பர், அமௌண்ட்டு, டிரான்சாக்ஷன் ஐடி, டிரான்சாக்ஷன் ஆனு எல்லாமே இருக்கும்.
கீழே வந்து கோ பேக்னு இருக்கும். அந்த கோ பேக்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட்னு வரும், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், ஃபீஸ் பேமெண்ட்டும் கம்ப்ளீட்டட்னு வரும். கீழே வந்து யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதாவது உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் அதில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். கீழே இருக்கிற கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. இதுதான் வந்து டிஎன் செட் 2024 அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு. நீங்கள் அனைவரும் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி எக்ஸாமை நல்லபடியாக எழுதி வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.